சுரேஷ் சலவையினுடைய தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சுரேஷ் சலவை இன்னும் தொடர்ந்து அவருடைய அந்த காலத்தை நீடிப்பதற்காக இன்று அந்த முடிவு சொல்லப்படவிருந்த நிலையில் அதனை கேள்விக்கு சவாலுக்கு உட்படுத்தும் முகமாகத்தான் சுரேஷ் சலவையினுடைய மருத்துவ அறிக்கையை முன்வைத்து அதனை அடிப்படையாக வைத்து சுரேசலை இப்படியெல்லாம் வியாதிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார், அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல், அவர் தன்னுடைய உயிரே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாகி இருப்பதை இவர்கள் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அதன்படி குறித்த ரிட் மனுவின் மூலம் நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மனநல அறிக்கை ஒரு குறுகிய கால ஆய்வின் பின்னர் தயாரிக்கப்பட்ட அறிக்கை என அந்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது போதுமானது அல்ல என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த மனநல மருத்துவ அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் விசேட தடவியல் மருத்துவ குழு ஒன்று, அதாவது ஃபோரன்சிக் மெடிக்கல் போர்டு ஊடாக இது குறித்து விசாரணை நடத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அத்துடன் இந்த பிரேரணையை நிராகரிக்குமாறும், இந்த மனுவை நிராகரிக்குமாறும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் நீதிமன்றத்திலே நீதவான் அவர்களிடம். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் காரணிகளை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன இந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட கணத்திலிருந்தே மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் எவரேனும் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பின்னர் இவ்வாறான மன அழுத்தத்திற்கு உள்ளாவது இயல்பானது தான். இது ஒரு புதிய விடயம், ஒரு அதிர்ச்சியான விடயம் அல்ல. இது சாமானிய விடயம். யாருமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவர்கள் 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதற்கு மேலதிகமாகவும் விசாரணைக்கு உட்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய. ஆகவே அந்த அச்சத்திலே, அந்த பயத்திலே அவற்றை எல்லாம் எண்ணி எண்ணி விசாரணை எப்படி நடக்கப் போகின்றது, உள்ளே என்னென்ன எப்படியெல்லாம் என்னை பாடுபடுத்த போகிறார்கள், என்னென்ன கேள்விகளை எல்லாம் கேட்கப் போகிறார்கள் என்ற ஒரு பயம், அந்த அச்சம், அதன் காரணமாக கூட மன உளைச்சலுக்கு உள்ளாவது ஒரு சாதாரண விடயம் தான் என்பதையும் சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த பிரேரணையின் கோரிக்கையை நிராகரிக்குமாறும் மனநல மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மற்றொரு விசேட மருத்துவ குழுவின் ஊடாக விசாரணை நடத்துவதற்கு தமக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.